ஹலோ பசங்களா, என் பேர் துர்கேஷ். இந்த லெக்சர் சீரீஸ் நம்ம என்ன சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம்னா செட்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த லெக்சர் சீரீஸ்ல இது லெக்சர் நம்பர் 6. ஸோ நீங்க முதல் 5 லெக்சர் பார்க்கலன்னா அதை போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த லெக்சரோட டாபிக்ஸ் உள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நான் டாபிக் ஃப்ளோவில் சொன்ன மாதிரியே 2 நம்பர் பண்ணோம்னா இப்போ 2 + 3 எழுதுவோம்ல, அதே மாதிரி 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 × 3 எழுதுவோம். அதுக்கு ஆன்சர் 6, அதுக்கு ஆன்சர் வந்து 5 இருக்குமா? அதே மாதிரி இப்போ 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணனா அடிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸை நம்மளால எப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியுன்றது தான் இந்த 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஒன்று f + g of x இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஏன்னா நார்மலாக 2 நம்பர் அடிஷன் பண்ணோம்னா f of x + g of x. ஸோ இது ரெண்டுமே சேம் தான். இட் டினோட்ஸ் அடிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. f of x and g of x be 2 functions and f + g of x is equal to f of x + g of x. அதே மாதிரி சிமிலரா f - g of x is equal to f of x - g of x. f of x f of x into g of x. ஸோ நம்பர்ஸ்ல வந்து 2 into இந்த சிம்பிள் 2 into 3 is equal to 6. ஃபங்க்ஷன்ஸ்ல அது போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம f of x எதுவுமே அந்த இன்டூ சிம்பிள் எதுவும் போடாம அப்படியே பக்கத்துல g of x போட்டோம்னா தட் பேசிக்கலி என்ன சொல்றதுன்னா f of x into g of x இதுதான் இன்ஃபர் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி f by g of x வந்து f of x by g of x. ஓகே, ஸோ இப்போ பேசிக் அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிருந்தா அது நீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணி இந்த சம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சால்வ் பண்றேன். ஸோ இப்போ f of x + g of x அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே ஆட் பண்ணுங்க. x³ - 2x + 1 இதுதான் f of x plus x - 1 இதுதான் g of x is equal to x³ - x plus -2x plus x minus x plus 1 minus 1 0. So f of x plus g of x is equal to q minus x. அதே மாதிரி f of x minus g of x தான் x³ - 2x plus 1 இது f of x minus of x minus 1 இது g of x. Okay, again மறுபடியும் x³ minus 3x minus 2x minus x. So minus 3x plus 1 minus of minus 1 வந்து plus 1. So 1 plus 1 2. So x³ minus 3x plus 2 தான் f of g of x. fg of x வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். x³ minus 2x plus 1 இது f of x into x minus 1 இது g of x. ஓகே, இது மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து x³ x மல்டிப்ளை பண்ணா x power 4 minus 2x² plus x minus x³ plus 2x minus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணா x power 4 minus x³ minus 2x² plus 3x minus 1 இதுதான் fg of x. அதே மாதிரி f by g of x x³ minus x plus 1 by x minus 1. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் டிவிஷன் தெரியும்ல, நீங்க பாலினாமியல்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பாலினாமியல் டிவிஷன் அதே தான் யூஸ் பண்ண போறேன். ஒருவேளை படிக்கலாம், நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் இப்போ இந்த இன்டீஜர் டிவிஷன்லாம் நீங்க 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்ல செஞ்சிருப்பீங்களா? 54 divided by 9 இந்த சைடு 9 54. ஸோ minus 54 0 ரிமைண்டர் போடுவீங்களா? அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த கஷ்டம் பாருங்க, ஹையஸ்ட் டிகிரி எக்ஸ். ஸோ இப்போ நான் எக்ஸை ஏதாவது மல்டிப்ளை பண்ணா இதுல இருக்க ஹையஸ்ட் டிகிரி x³ வரும். x² ஏதாவது மல்டிப்ளை பண்ணா ஸோ ஏதாவது மல்டிப்ளை பண்ணிட்டு இது என்ன வரும்? x into x³ minus x². ஸோ இப்போ இதுல நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ற மாதிரி இது சப்ட்ராக்ஷன் பண்ணோம். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இந்த x³ வந்து minus x³ ஆயிடும், minus x² வந்து x² ஆயிடும். ஸோ x² அப்படியே இருக்கும், x³ minus x³ கேன்சல் ஆயிடும். இதை 2x அப்படியே கீழே கொண்டு வரும், minus 2x. ஸோ இப்போ எக்ஸ் இந்த எக்ஸால எதை மல்டிப்ளை பண்ணா x² வரும் பிளஸ் எக்ஸ். ஸோ x² பிளஸ் எக்ஸ் பண்ணணும், அப்படியே x² minus x. அகெயின் சப்ட்ராக்ஷன், இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும்.
இது என்ன வரும்? இது -x+1 ஆகும். ஸோ இது வந்து நம்ம -1 -x வரும். ஸோ அகைன் -x+1 ரிமைண்டர் 0. ஓகே, ஸோ அதான் ஆன்சர், x² + x - 1. ஓகே, இந்த சம் புரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த டாபிக் வந்து என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ செட்ஸ்லேயும் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் இருந்துச்சு, சிங்கிள்டன் செட், யூனிவர்சல் செட், நல் செட். அதே ஃபங்க்ஷன்ஸ்லேயே ஒரு சில டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஒன் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் f of x to y is defined to be one or injective. இந்த பேர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒன் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும், பட் நிறைய இடத்துல இன்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. If the images of distinct elements of x, so the distinct element of x, distinctனா different. Okay, unique, different இல்லனா unique elements of x under f or distinct. So அவங்க என்ன சொல்றாங்கன்னா, for every x1, x2 an element of x, f of x1 is equal to f of x2 னா x1 is equal to x2. இல்லைனா ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகுனா f is many one. ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த ஒன் மேப்பிங். இங்க பாருங்க, ஒரு ப்ரீஸ்ல இருந்து ஒரு இமேஜுக்கு தான் ஆரோ போகுது. ஸோ இது பாருங்க, ஒரு ப்ரீ இமேஜ், ஒரு இமேஜ், ப்ரீ இமேஜ், ஒரு இமேஜ், ஒரு ப்ரீ இமேஜ், ஒரு இமேஜ். ஓகே, ஸோ இப்போ இது மெனி ஒன் ஃபங்க்ஷன் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? இதுல ஏதாவது ஒரு இமேஜ்ல இருந்து ரெண்டு ப்ரீ இமேஜுக்கு போகணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி வந்து ஆல்ரெடி 4 கூட மேப் ஆயிருக்குல, நான் அதை 2 கூட மேப் பண்றேன்னா, இப்போ இது இப்போ இந்த லைன்னால, இந்த ரெட் லைன்னால இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னா மெனி ஒன் ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா ரெண்டு ப்ரீ இமேஜ் வந்து ஒரே இமேஜ் இருக்குது, ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரீ இமேஜஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த வெண்டாயிரம் தான் ஒன் ஃபங்க்ஷனோட வெண்டாயிரம். ஓகே, நீ இதே மாதிரி மெனி ஒன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு வெண்டாயிரம் வரைஞ்சி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்த டைப் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் x to y is said to be on to or subject to. மறுபடியும் இந்த பேர் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, for every element of y is the image of some element of x under f. ஓகே, ஸோ on to function எப்போ ஆகும்னா range is equal to codomain. மொத்த கோடமைனும் இமேஜா இருக்கணும். மொத்த கோடமைனும் இமேஜ் செட்டா இருக்கணும், எல்லாம் ரேஞ்சா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா if f is both 1 and on2. ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரம் பாருங்க, ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு ப்ரீ இமேஜுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்குது. அதே சமயம் என்டையர் கோடமைனும் இமேஜஸா இருக்குது. இப்போ எந்த எலிமெண்ட் சூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும். அதனால இது வந்து ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, புரிஞ்சுதா? அடுத்த டைப் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன். f of x to y is said to be an odd function if f of minus x is equal to minus f of x. ஸோ இதுக்கு வந்து நீங்க டெஃபினிஷன் படிச்சாலே புரியும். இப்போ ஆட் ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து நம்ம மைனஸ் எக்ஸை இன்புட்டாக கொடுத்தோம்னா அதோட அவுட்புட் வந்து தி நெகட்டிவ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக வரும். இதோட எக்ஸாம்பிள் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மைன் எக்ஸ். ஸோ உங்களுக்கு இது தெரியும், சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸில் அதுதான்.
ஸோ இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் இன் ஆப்போசிட் குவாட்ரண்ட்ஸ். ஸோ இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் சிமெட்ரிக்காக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் அண்ட் ஃபோர்த்லேயும் சிமெட்ரிக்காக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்கும். அதே மாதிரி ஈவன் ஃபங்க்ஷன் என்னன்னா ஃபங்க்ஷன் f from x to y set to be an even function if f of minus x is equal to x. அதே மாதிரி ஒரு trigonometric example f of x is equal to cos x. இந்த ஃபங்க்ஷன் சிமெட்ரிக் அபவுட் y ஆக்சிஸா இருக்கும். ஸோ இப்போ நீங்க இந்த பக்கம் என்ன வரீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், சிமெட்ரிக்கா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க செய்யணும், ஏன்னா இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். அதாவது ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கும் நீங்க ரெண்டு வேற வேற எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. நான் இங்க sin x cos x யூஸ் பண்ணிக்கிறேன், அது தவிர ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்றேன். ட்ரிக்னாமெட்ரி அல்ஜிப்ராய்க்கா நீங்க ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிச்சி இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷன் a to b, g வந்து b to c, ரெண்டு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ காம்போசிஷன் ஆஃப் எஃப் அண்ட் ஜினா நம்ம வந்து இந்த ஜிஓ எஃப்னு இருக்கலாம். இதுல இருந்து டிஃபைன் ஆகும்னா செட் ஏல செட் சிக்கு டிஃபைன் ஆகும். ஸோ பேசிக்கலி நீங்க வந்து ஏல இருந்து பிக்கு ஒரு ஃபங்க்ஷன் மூலமா தாவறீங்க, பில இருந்து சிக்கு ஒரு ஃபங்க்ஷன் மூலமா தாவறீங்கன்னா இது டைரக்டா ஏல இருந்து சிக்கு இந்த ஜிஓ ஃபங்க்ஷன் மூலமா நீங்க ஆன்சர் பிடிப்பீங்க. ஓகே, ஸோ அதான் எப்படி நீங்க ஜிஓ எஃப் ஆஃப் எக்ஸை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது தான் இது. ஜிஓ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸஸ் அண்ட் எலிமெண்ட் ஆஃப் ஏ, அதாவது அந்த இனிஷியல் டொமைன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் வந்துன்னா இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு ஆப்ரேஷன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஃபங்க்ஷன் எஃப் from x to y defined to be invertible if there exists a function g from y to x as g of f is equal to f of g is equal to I. Okay, now the function g is the inverse of f and is denoted by a. So basically நம்மளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம், ரெசிப்ரோக்கலா இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் செய்யும். ஸோ இப்போ 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 வந்து நம்ம 1 ரெசிப்ரோக்கலா மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வரும்ல, அதே மாதிரி இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு பண்ணா அந்த ஃபங்க்ஷனை தூக்கி அதோட இன்வர்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்து ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இப்போ வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அந்த ஃபங்க்ஷன் கிடைக்கிற ஆன்சரை தூக்கி எஃப் இன்வர்ஸ்ல போடுறோம், நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா வந்துச்சுன்னா then that function is invertible and அந்த f inverse x வந்து the inverse of f of x. So basically இப்போ f inverse of f of x is equal to I. இது மாதிரி தான் இருக்கும், இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் ஆட் ஆகும்னா இன்வெர்டிபிளா இருக்கணும்னா f வந்து 1 1 and on 2 இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா f வந்து 1 1 on 2 இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது இன்வெர்டிபிளா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ 1 1 and on 2 சைமல்டேனியஸா இல்லைன்னா அதை நீங்க இன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டொமைன் வந்து கோடொமைன் ஆகும், கோடொமைன் வந்து டொமைன். ஸோ பேசிக்கலி அந்த பார்ட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். கோடொமைன் டொமைன். ஸோ அப்போ வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அந்த இன்வெர்ட் ஆகிற ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனாவே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதை வச்சு நம்ம வந்து ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இல்லை நான் 5 சப் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் நான் எல்லா சப்ஸையும் போட மாட்டேன். நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சப்பார்ட் போடுவேன், தேர்ட் சப்பார்ட் போடுவேன். மீதி சப்பார்ட்ஸ்னா நீங்க போட்டு ஆன்சர் கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க, கரெக்டா இல்லையான்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் சப்பார்ட் g of f of g of x எப்படி எழுதலாம், f of g of x. ஸோ வந்து இது என்ன ஆகும்னா f of x minus 1 இருக்கும். பேசிக்கலி g of x ஓட ஆன்சர் தூக்கி f of x க்கு இன்புட்டா தரும். ஸோ இப்போ f of x ல இருக்க ஒரு எக்ஸையும் நம்ம வந்து x minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ x minus 1 whole cube minus 2 into x minus 1 plus 1. இதை நம்ம சால்வ் பண்ண என்ன வரும், x cube
minus 3x square plus 3x minus 1 minus 2x minus 2 into minus 1 plus 2 plus 1. Okay, so minus 1 plus 1 cancel ஆயிடும். So x cube minus 3x square plus 3x minus 2x என்ன ஆகும் plus x ஆகுமா plus x plus 2 இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஈஸியான வழி சொல்றேன். அது வந்து டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷன் வச்சு போன ஸ்லைட்ல நம்ம பார்த்தது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷன் வச்சு போனோம்னா இட் டேக்ஸ் a lot of time to find the inverse. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த g of x வந்து நம்ம y-ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து இப்ப நம்மளுக்கு தேவை வந்து ஓகே, உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் கூட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து நான் ஃபோர்த் ஸ்டெப்பா சால்வ் பண்றேன், g இன்வர்ஸ் ஆஃப் x. நான் வந்து ஒரு ஈஸியான மெத்தட் சொல்றேன், ஏன்னா அந்த டெஃபினிஷன் படி போனோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் g of x is equal to y ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ x minus 1 is equal to y. ஸோ இப்போ வந்து என்ன x is equal to y plus 1. ஸோ இப்போ நம்ம g of x is equal to y-ன்றதால x is equal to g inverse of y. நம்ம பேசிக்கலி இப்போ நம்பர்ல வந்து 3x is equal to 1னா x is equal to நம்ம 3 இந்த பக்கம் அனுப்பி அதை ரெசிப்ரோக்கல் தான் எழுதுறோம், 1/3 எழுதுறோம்ல. அதே மாதிரி ஜின்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஜின்ற ஃபங்க்ஷன் இந்த சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா அது வந்து அந்த ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் ஆயிரும். ஸோ x is equal to g inverse of y. இப்போ நம்ம y plus 1 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஸோ பேசிக்கலி g of y. ஆனா நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க, g of x கேக்குறாங்கல்ல. ஸோ y இடத்துல நம்ம x செட் பண்ணா அதான் g inverse of x. ஸோ g inverse of x is equal to x plus. ஸோ இந்த ரெண்டு பார்ட் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்க மீதி 3 சப் பார்ட்ஸ் சால்வ் பண்ணி அதோட ஆன்சர்ஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அது கரெக்டா இல்லையா நான் பார்த்துக்கிறேன். ஓகே, கடைசி டாபிக் ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன்ஸ். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக். இந்த டாபிக் வச்சு உங்களால ஃபங்க்ஷன் கொஸ்டின்ஸ் சீக்கிரமா சால்வ் பண்ண முடியும். இது இல்லாமலேயும் உங்களால ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியும். பட் இது ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வர முடியும். ஏன்னா ஜெய் மீன்ஸ்ல நீங்க ஒரு கேள்வி எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்கன்றதும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா f of x is a functionனா f of x plus y is equal to f of x f of y. ஸோ இந்த கண்டிஷன் அந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த டைப்ல தான் இருக்கும். f of x is equal to k power x where k is some positive number. அதே மாதிரி if f of x plus y is equal to f of x plus f of y னா then f of x is equal to kx. இதுக்கெல்லாம் நீங்க எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்து கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். f of xy is equal to f of x plus f of y னா f of x is equal to k log x base. அதுல a வந்து 1 இருக்க கூட a வந்து greater than 0 இருக்கணும். அப்படின்னா தான் log ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கும். அதனாலதான். ஸோ இப்போ அடுத்தது வந்து f of x plus f of 1 by x is equal to f of x into f of 1 f of x into f of 1 by x னா f of x வந்து 1 plus or minus x power n இருக்கும். அதே மாதிரி if f of x plus y plus f of x minus y is equal to 2f of x f of y னா f of x வந்து k power x plus k power minus x by 2 ஏன்னா f of x வந்து cos x. இது வந்து அந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்க ஆன்சர்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இது மாதிரி ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க அண்ட் f of 0 is equal to 1 இல்லைன்னா f of 1 is equal to 2 அது மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய கான்ஸ்டன்ட் k தெரியுமா, k தெரியும். இந்த லாக்ல k அண்ட் a இது ரெண்டுமே நீங்க தூக்கி அதை சால்வ் பண்ணீங்கன்னா அந்த பேஸ் கண்டிஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. நானே துர்கேஷ், பாய்.